சாய் சரணம். தேர்ஸ்டேனாலே அழகான பாபா கார்ட்ஸோட தான் நான் உங்களை சந்திப்பேன். இன்னைக்கும் அதே போல அழகான பாபா கார்ட்ஸோட அழகான அர்த்தங்கள், நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய அழகான பரிமாற்றங்கள், அனுபவங்களோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஓகே, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்னோட டேரட் 6 சென்ஸ் பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. I'm planning a lot of things, but let me see அது எப்படி கல்மினேட் ஆக போகுதுன்னு. ரைட், இன்னைக்கு பாபா கார்ட்ஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, இந்த ப்ளூ செட் ஆஃப் கார்ட்ஸ், டேரோ கார்ட்ஸ் மேல ஒரு பேப்பர் இருக்கு. இது என்ன அப்படின்றது ஒரு பக்கம். அண்ட் இந்த ஏஞ்சல் கார்ட்ஸ் மேல ஒரு பேப்பர் இருக்கு. இது பின்னாடி ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கேன். நீங்க சூஸ் பண்ணுங்க, இந்த பேப்பர் வேணுமா இல்ல இந்த பேப்பர் வேணுமான்னு. நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு. பட் முதல்லயே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைட் ஆஃப் த பேப்பர்ல என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கான ரீடிங்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயாரா இருக்கீங்களா? ஸோ இது என்ன? சரி, எப்பவுமே இந்த சைடா எடுக்கிறோம், இந்த சைடு எடுப்போம். இது என்ன அப்படின்னா, இதுதான் இந்த பேப்பர் தான் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், பாபா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கான மெசேஜஸ். அண்ட் இந்த பேப்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மேஜிக், உங்க வாழ்க்கையில கூட அதிசயங்கள், அற்புதங்கள், மேஜிக் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ரீடிங்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்க போறோம் கார்ட்ஸ் கிட்ட. ட்ரை பண்ணி பார்ப்போமா? லெட்ஸ் ட்ரை டு டூ இட். லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் we are going to ask and see how நமக்கு ரெசனேட் ஆகுதுன்னு. வாங்க ரீடிங்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேஜிக் பண்ணலாமா, பிளெஸிங் பண்ணலாமா? மேஜிக் பண்ணலாம்ல. என்ன மாதிரியான அதிசயங்கள், அற்புதங்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாபா கார்ட்ஸ் எடுக்கலாமா இல்லை ஏஞ்சல் மெசேஜஸ் எடுக்கலாமா? இல்லை, பாபா கார்ட்ஸ் எடுத்துருவோம். ஏன்னா தேர்ஸ்டே ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். எழுத ஆரம்பிங்க. பாபா கார்ட்ஸ் வழியா உங்களுக்கு என்ன மாதிரியான, பாபா கார்ட்ஸில் ஜென்ரலாக பாபானால உங்களுக்கு கிடைத்த அற்புதங்கள் பற்றி எழுத ஆரம்பிங்க. ஐ எம் கோயிங் டு புட் இட் இன் மை கமெண்ட் செக்ஷன். வீடியோலயே போட போறேன் வர அற்புதமான கமெண்ட்ஸை போட்டோன்னு ஆசையா இருக்கு. ஓகே, 2 கார்டு வந்திருக்குப்பா. ஸ்பிரிச்சுவல் growth அண்ட் சாய் கிருப்பா. பா, இந்த சாய் கிருப்பா அப்படின்ற வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா எங்க அப்பாவோட முதல் கிளினிக்கோட பேர் வந்து சாய் கிருப்பா தான். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன். ஸ்பிரிச்சுவல் growth. இந்த ஆன்மீகம் அப்படின்றது ஒரு பயணம். அந்த பயணத்தை நம்ம வெளியில தேடி போக முடியாது. அந்த பயணம் நமக்குள்ள இருக்கு. நான் ஒரு கோயிலுக்கு போனேன், நான் ஒரு தெய்வீக வழிபாடு பண்ற ஒரு இடத்துக்கு போனேன்றது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீக பயணம் ஒரு தேடல். அந்த தேடல் உனக்குள்ளதான் இருக்கு. இது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்குள்ள உதிக்காது. இது ஒரு பிராக்டிஸ். இதை டெய்லி நீ பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் அந்த ஆக்சலரேட் பண்ணுமா. அப்போ உன் வாழ்க்கையில இதை எப்படி நீ கொண்டு வர முடியும்? ஒரு சில மாற்றங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள நீ கொண்டு வரணும். நல்ல அஃபர்மேஷன்ஸ் சொல்றது, நல்ல மந்திரங்கள் சொல்றது, சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, நீங்க சரியான நேரத்துக்கு தூங்கி எழறதே ஒரு ரிச்சுவல் தான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பூஜை புரஸ்காரம் தான் ரிச்சுவல் அப்படின்னு. அந்த பூஜை புரஸ்காரமே எதுக்கு பண்றோம்? நம்மள ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரதுக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து ஒரு பூஜையை செய்யும் போது, நானே மிரக்கல் கோச் கொடுக்கும் போது சொல்லுவேன், பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க அப்படின்னு. ஏன் அதை சொல்றோம்னா, அந்த நேரத்துல பண்ணும்போது நம்ம மைண்ட்ல இருக்கிற வைபே வேற. அது அந்த நேரத்துல ஒரு வீட்டுல விளக்கெரிஞ்சு அங்க வந்து மந்திரங்கள் ஓதும் பொழுது அவ்வளோ அது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா. அதனாலதான் உங்களுக்கு இது வந்து பதிலா இங்க கிடைக்குது. ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த ஸ்பிரிச்சுவல் growth அப்படின்ற கார்டு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களை பத்தியே நீங்க நிறைய தவறான அபிப்பிராயங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மற்றவங்களை பத்தி தவறா பேசுறவங்களை பாக்குறோம் இல்லையா? நீங்களே உங்களை பத்தி நிறைய தவறான அபிப்பிராயங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான், இந்த தவறான அபிப்பிராயங்கள் தான் உங்களுக்கு உங்களை பத்தின தவறான எண்ணங்களை கொடுக்குது. அந்த எண்ணங்கள் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. உதாரணத்துக்கு, என்னால இது முடியாதுப்பா, நானும் சின்ன வயசுல இருந்து இதை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால இதை பண்ண முடியல, சாதிக்க முடியல, செய்ய முடியல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதே ஒரு தவறான ஃபால்ஸ் அலிகேஷன் தானே நம்ம மேல. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு எது வரலையோ அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கணக்கு வரலையா கணக்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பணம் இல்லையா பணம் இல்லை, பணம் இல்லைன்னு அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம், நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க மேல பாரத்தை போட்டுட்டு, சரி பாத்திரலாம் வா,
இது என்னோட பிரச்சனை இல்லை, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யூ வில் பி மோர் கனெக்டட். எவ்வளோ அழகான ஒரு மெசேஜ். ப்ராப்ளி இதை நீங்கள் உங்கள் மனசில் என்னைக்காவது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தாங்க உங்களுக்கு இப்படி ஒரு பதில், ரொம்ப ஃப்ராங்கான ஒரு பதில் கிடைக்குது. அதே மாதிரி யூ ஹாவ் டு சரண்டர். சாய் கிருபா கூட நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிடணும் முழுமையாக. நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் கைடை நம்புறீங்களோ, ஏன்னா உங்களை பார்த்துக்க மாட்டேன், உங்களை யாருமே பார்த்துக்கல அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அந்த சோர்ஸ், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங் உப்புன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி எல்லாமே அருவி மாதிரி கொட்டும், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கருணையை நம்புறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேல உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குதோ, அன்னையிலேருந்து உங்க வாழ்க்கை மாறுறதை நீங்க பாப்பீங்கங்க. ஸோ சும்மா போட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காத, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. எவ்வளோ பாயிண்ட் பிளாங்க் மெசேஜுங்க உங்களுக்கு, பாயிண்ட் பிளாங்க். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. யோசிச்சு பாருங்க, உங்க மைண்ட் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா, இது இப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இது அப்படி இல்லை, நீ இப்படி ஆகுற, உங்களுக்கு ஏதாவது தவறான கைடன்ஸ் கொடுக்குதா, உன்னால முடியல, உனக்கு தெரியல அப்படின்னு அப்படிதான் தோணுது. பார்த்தீங்களா? ஆக்சுவலி எஸ், உங்ககிட்ட உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இருக்கு. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக தயாரா இருக்கீங்க. ஆனா போகாம நீங்களே உங்களை தடுத்துக்கிறீங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னோட வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நீங்களே குறை கொட்டிக்கிட்டே இருக்கிறனாலதான் அதே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ரிச், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தானே நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு பதிலா நம்ம வந்து ஆக்சுவலி நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கே தயாரா தான் இருக்கீங்க. ஆனா இன்னும் முழு மனசோட இல்ல, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீ தவமா இருக்கணும். உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீ தவமா இருக்கணுமா. என்ன தவமா இருக்கிறது? தவமா மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், மத்தவங்களுக்கு செஞ்ச இந்த மாதிரிலாம் புலம்பாம தவமா நான் வந்து எனக்கு என்னோட குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆத்மார்த்தமா நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னு தெரியணும், the purpose of my existence, the purpose of my life, நான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன். பட் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் டேரோ ரீடிங்ல இதை தான் கேட்டு வருவாங்க. அப்போ நம்ம பார்த்தீங்களா, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து குழப்பமாகாம இருக்கிறது. அதாவது கரெக்டா உங்க கண்ணுக்கு மட்டும் இந்த மாயைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, போலியான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். ஜொலிக்கிறது எல்லாமே தங்கம் அல்ல. அந்த மாதிரி உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற எல்லா விஷயங்களும் போலித்தனமான விஷயங்கள்ல நீங்க நம்பிடுறீங்க. புரியுதா நான் சொல்றது? எந்த விஷயம் ரொம்ப போலியோ அந்த விஷயத்தை தான் நீங்க மனப்பூர்வமா நம்புறீங்க. ஹவ் யூ லைக் தட்? அது உண்மையா? தவறான விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணிடுறீங்கன்றதான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். உங்களுக்கு அது பை டிஃபால்ட் அப்படி இருக்கு. நான் சரியான விஷயங்களை தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு போய் தவறான மனிதர்களும் தவறான உறவுகளும் தவறான விஷயங்களை வந்து சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணிடுறீங்க. அதுதான் உங்களை ஆக்சுவலி ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பாக்குறேன். ப்ராப்ளி உங்க பர்பஸ் ஆஃப் லைஃபே எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இருக்கலாம் இல்லையா? இது சரி, இதை இனிமே பண்ணாத, இது தவறு, இதைதான் நீ இனிமே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவான கைடன்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில நிறைய மேஜிக், கமெண்ட் செக்ஷன்ல மேஜிக்னு டைப் பண்ணுங்க. நிறைய மேஜிக் அப்படியே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இப்போ ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் நடக்கணும். எப்படி? நான் ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு நடக்கணும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு எல்லா விஷயமும் நேரம் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம அம்மா வந்து சாப்பாடு பிளேட்ல போட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் வராது. இட் டசன்ட் கம் தட் வே. ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் வழியா வரும், அப்புறம் அப்படி போய் பல விஷயங்கள் நமக்கு புலன்படும், கிடைக்கும். ஸோ நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணணும். சரி, எனக்கு இது இப்படி கிடைக்குது, இதை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்லாம் நீங்க யோசிக்கணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மேஜிக் இருக்கு, நிறைய மேஜிக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. லுக் ஃபார் அ சைன். இப்போ அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய மேஜிக் நடந்திருக்கு,
உங்க வாழ்க்கையில மேஜிக் நடந்துகிட்டே இருக்கு, நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் பாருங்க. லுக் ஃபார் அ சைன். இதுக்கு மேல நீங்க தான் முடிவெடுக்கணும். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து வந்த மெசேஜ், அகைன் உங்க ஸ்பிரிச்சுவல் டீம்ல இருந்து வந்த மெசேஜே இதுதான். உனக்கு நிறைய சைன்ஸ் நிறைய நாங்க எடுத்து எடுத்து கொடுக்குறோம், இந்தா வச்சுக்கோ பண்ணு அப்படின்னு. பட் அந்த கைடன்ஸை நீ பயன்படுத்த மாட்டேற, அப்புறம் எப்படி மேஜிக் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பி திருப்பி வாய்ப்புகள் எல்லாம் வருது, ஆனா நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்க வாழ்க்கையில மேஜிக் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல உங்க கண்ணு முன்னாடி மாயையா ஒரு சில விஷயங்கள் நடக்குது பாருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எது உண்மை எது பொய் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் 2 வாரம்ங்க, இன்னும் 2 வாரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய தெளிவு கிடைக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவு கிடைக்க போகுது. அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்கன்னு நீங்க பாருங்க. இன்னும் 2 வாரம் மேஜிக் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது அப்பதான் உங்களோட ரெசனேட் ஆகும். பட் நீங்க எனக்கு சொல்லுங்க, எதை மாயை அப்படின்னு தெரிஞ்சும் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். சரி, இப்போ எனக்கு வந்து நிஜமாவே சில நேரம், அதுவும் பாபா கார்டு, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்டு பண்ணும்போது ஐ ஃபீல் தட் அது வந்து நான் வந்து அப்படியே கண்டினியூஸா பண்ணணும், அதை வந்து கட் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இட் கைண்ட் ஆஃப் குட் லுக் மெஸ்ஸி. பட் எப்பவுமே அதை அப்படியே பண்றது தான் அதுல இருக்கிற சாமி. சரி வாங்க, நீங்க பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரணும். நல்ல ஒரு கைடன்ஸ், மெசேஜ்ன்றதை விட கைடன்ஸ் கிடைக்கணும். பார்க்கலாம். மெடிடேஷன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மெடிடேட் பண்ண பண்ண நீங்க கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். வாவ் வாவ், மெடிடேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும்னாலே நீங்கள் மெடிடேட் தான் நிறையா பண்ணும். கனெக்ட் வித் யுவர் சைல்டு விதின். ஸோ நீ மெடிடேட் பண்ணுறது எதுக்குன்னா, அன்ஆன்சர்டா உங்கள் மனசில் வந்து ஒரு அந்த ஒரு சின்ன குழந்தை, அது வந்து 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கலை, எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லலை. பட் இன்னுமே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நிறைய மெடிடேட் பண்ண போறீங்க. சரி, எதுக்கு மெடிடேட் பண்ண சொல்றீங்கன்றத நம்ம இப்போ டேரோல கேட்கலாம். நான் ஏன் மெடிடேட் பண்ணணும், ஏன் என்னோட இன்னர் சைல்டோட கனெக்ட் பண்ணணும், பாபா ஏன் அப்படி நினைக்கிறாருன்றத நம்ம கேட்கலாம். பட் உங்க சிந்தனைகளை ஒன்னா கொண்டு வரத்துக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேணாம். உங்க மூச்சு இருக்கு இல்லையா, மூச்சை எப்படி இழுத்து விடுறீங்க அதுல கவனம் செலுத்துங்க. மூச்சை மட்டும் கவனிங்க. இந்த முதல் பிராக்டிஸே சில பேருக்கு அவ்வளோ கடினமா இருக்கும். அதை கவனிக்கிறதுக்குள்ள 10,000 விஷயத்துல மைண்டு போயிட்டு வந்துடும். முதல்ல அதை பண்ணுங்க. சாந்தி ஓம், ஓம் சாந்தி, இல்ல ஓம் ஓம் மட்டுமே சாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எனர்ஜியோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். பிரபஞ்சம்ன்றதை விட வேர்ல்டு, இந்த உலகத்தோட நம்ம இணைஞ்சிருக்கோம். காலைல எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நம்ம இந்த உலகத்தோட ஏதோ ஒரு வகையில இணைஞ்சுதான் இருக்கோம். பட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சில நேரத்துல உங்களை அதை விட்டு வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கு இதை செய்யணும், அவங்களுக்கு அதை செய்யணும், அதுதான் உலகத்தோடைய நியதி, இதுதான் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம அதை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதை விட்டு வெளியில வந்து, நான் எனக்காக, எனக்கான ஒரு சில மணி நேரம், எனக்கான ஒரு சில மணி துளிகள், டேக் யுவர் டைம் அவுட். குழந்தை மாதிரி இரு. நீ குழந்தை மாதிரி இருக்க இருக்க லைஃபோட டிமாண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீ தலையாட்ட மாட்ட. ஒரு குழந்தை வந்து நீங்க வந்து போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வரும், அப்புறம் அது விளையாட போயிடும். திருப்பி நீங்க கூப்பிட்டு அந்த சுவிட்சை போடுனா அதுவும் போட்டு திருப்பி வந்து உட்காந்துக்கும். திருப்பி நீங்க வந்து ஏதாவது வேலை கொடுத்தா நான் பண்ண மாட்டேன், நான் விளையாடணும் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் அது கேட்காது.
அது நமக்கு அந்த குழந்தைய அடிக்கணும்னு கூட தோணாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிரும். அது இப்படிதான் அந்த குழந்தை. அது வந்து யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது பாட்டுக்கு அது உலகத்துல இருக்கும். அந்த மாதிரி நீ திருப்பி மாறணும் அப்படின்னு தான் பாபா சொல்றார். நீ வந்து மற்றவர்களுக்காக ரொம்ப அடி பண்ணிற, மற்றவர்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யற. பட் நீ உன்னோட அந்த குழந்தை உன்னோட நிஜமாவே நீ வந்து பண்ணி பாரு. உனக்கு தோன்றத நீ பண்ணு. இது இந்த நேரத்துல பண்ண பிடிக்கலையா பண்ணாத. அதை வந்து அவங்க மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரி இப்ப அவங்களுக்கு பண்ண பிடிக்கலன்னு ஏன் நீ வந்து உன்னையும் வற்புறுத்திக்கிட்டு மற்றவர்களுக்காக நீ வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிற. எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க வந்து, நீ ஏன் அதை செஞ்ச, நீ அதை செய்யாம இருக்கிறதுக்கு உனக்கு எப்ப தைரியம் வரப்போகுது, யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். அவங்க கிட்ட உங்களால முடியல, என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாத உங்கனால திருப்பி நீங்க தனி அறைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்க இருப்பிடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் பிஹேவிங் லைக் அன் அடல்ட். யூ ஆர் பிளேமிங் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி யாரோ உங்களை புல்லி பண்றாங்க, உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணி உங்களை வேலை வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தே ஆர் ட்ரைனிங் யுவர் எனர்ஜி. அவங்க கிட்ட அப்படி இருந்துட்டு திருப்பி வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அதை திட்டுறீங்க. நீ ஏன் பண்ணல, நீ பண்ணிருக்கணும், இல்ல பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நான் ஏன் இதை பண்ணேன், ஏன் என்னால வாயை திறந்து சொல்ல முடியல அப்படின்னு யூ ஆர் ட்ரைனிங் யுவர் எனர்ஜி. ஆக்சுவலி அதுதான் பதில்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன் மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு பாபா சொல்றாருன்னு பாத்திரலாமா. இந்த மெடிடேஷன் பண்றனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஏன் மெடிடேஷன் அப்படின்னு உங்களுக்கு வந்தது அப்படின்னா பார்க்கலாம். பிளெஸ்ஸிங்ஸ். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மனசை ஒருநிலைப்படுத்துறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து உங்களை பத்தி இன்னும் உங்க என்ன அலைகளை கண்ட்ரோல் பண்றீங்களோ, உங்களுக்கு ஆத்மார்த்தமான பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உங்க முன்னோர்கள் வழியாவே பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் கவனிக்காம கேவலம் இப்போ இந்த பூத உடல், நம்மளை சுத்தி இருக்கிற வார்த்தைகள், இதெல்லாம் தான் உனக்கு பெருசா தெரியுது. யூ ஆர் மேட் ஃபார் சம்திங் பிக். பாருங்க, பிளெஸ்ஸிங்னு ஒரு விஷயத்த நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸே பிளெஸ்ஸிங்ஸ்க்கான கார்டு தான். உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நீ ரசிக்க ஆரம்பி. அப்போ நீங்க என்ன செய்யலாம், அமாவாசை வரப்போது, அமாவாசைக்கு நீங்க வந்து நல்ல அன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாம சின்ன சின்ன விஷயங்கள், இன்னமும் வழிபட்டு வர விஷயங்கள் தான். முன்னோர்களுக்காக ஏதோ ஒரு அன்னதானம் பண்ற, சின்னதா ஒருத்தருக்கு பண்ணா கூட போதுங்க. நிறைய பிளெஸிங்ஸ். அவங்க வாழ்த்துனாலே போதும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அன்னம், உணவு, அதை கொடுக்கலாம். சரி, மனிதர்களை தான் நம்ம கோயில் குளம்னு போக முடியல, யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல, ரோட்ல இருக்கிற நாய் பூனைக்கு கூட, பறவைக்கு கூட நீங்க தண்ணி வைக்கலாம், ஏதோ பண்ணுங்களேன். ஆனா நீங்க ஏன் மெடிடேட் பண்ணணும்னு கேட்டதுக்கு எவ்வளோ அழகான, உனக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்குமா. பிளெஸ்ஸிங் கார்டு, பிளெஸ்ஸிங் உங்க முன்னாடிதான் ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்களேன். ஐ எம் ஃபீலிங் சோ குட். பாருங்க, ஒரு இமோஷனல் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா. ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு, இமோஷனல் பேலன்ஸ் உனக்கு கிடைக்கும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, தப்பு பண்ணதுக்கு அதை பண்ணிட்டு வருத்தப்படுவோம். நம்ம இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், அவங்களுக்காக ஏன் இதை செஞ்சோன்னு தெரியல, என்னால வாயை திறந்து பேச முடியல, நான் வாயை திறந்து பேசியிருந்தா இந்த நிலைமை எனக்கு இருக்கா. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். பட் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இமோஷனல் பேலன்ஸ் வேணும்னா யூ ஹாவ் டு மெடிடேட் அண்ட் கனெக்ட் வித் யுவர் இன்னர் சைல்டு. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப கூட இந்த கார்டு ரீடிங் அப்ப கூட ஏதோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க. ஒரு 2 நாளுக்குள்ள ஏதோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க. அது வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் என்னடா பண்றது, நமக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினைச்சு இதையும் விட்டுறீங்க. பட் எல்லாமே முடிவடைய போகுது. மிக விரைவில் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் முடிய போகுது. வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இனிமே நல்ல விஷயங்கள் தான். இது வந்து ஒரு இந்த 9 சொன்னேன்ல, 9/9 போர்ட்டலுக்கு அப்புறம் 16ஆம் தேதிக்குள்ளேயே, ஏன்னா 16ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 9/9 போர்ட்டல் ஆக்டிவா இருக்க போது. இங்க வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிக விரைவில் முடிவடைய போகுது. அதுதான் உங்களுக்கான பிளெஸ்ஸிங். தெரியல, 16ஆம் தேதிக்குள்ள கூட உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற அந்த ஒரு விஷயம் முடிவடைஞ்சு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், மன அமைதியை கொடுக்க போகுது அப்படின்றத தான் நான் உங்க கார்டுல பாக்குறேன்.
அதுதான் ஜஸ்டிஸ் டெலிவர்ட். நீங்க இந்த அவஸ்தையை படணும்னு இருக்கு. இந்த அவஸ்தையால வரக்கூடிய பாடம் உங்களுக்கு மிக மிக அவசியம். கார்ட்ஸ் எப்படி விளையாடுது பாருங்க, எப்படி உங்களோட கனெக்ட் பண்ணது பாருங்களேன். ரிமைன் பாசிட்டிவ். எது நடந்தாலும் சரி, என்ன மனவலி வந்தாலும் சரி, நீ பாசிட்டிவா இரு. உனக்கு எல்லாமே நல்லபடியா அமைய போகுது. இதை விட என்னங்க பிளெஸிங் வேணும்? போதுமா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிரக்கிள் பாபானால உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய மிரக்கிள் என்ன அப்படின்றத எனக்கு சொல்ல போறீங்க. பட் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா தெரியல. இன்னமும் இதை நீங்க கேட்டுட்டு மனசு வருத்தப்படலாம். இல்ல எனக்கு பத்தல, எனக்கு இன்னும் ஏதாவது வாழ்க்கையில ஒரு தெளிவு வேணும்னா வேற தெளிவே இல்லை. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். நீங்க எந்த சிச்சுவேஷன், எந்த நிலையில இருந்தாலும் பாபா உங்களுக்காக, பாபான்னு இல்லைங்க, நீங்க நம்புற எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கான சிச்சுவேஷன் மாறும் மாறும் மாறும். அதை மட்டும் நம்புங்க. நல்ல விஷயங்கள் உங்களை தேடி மிக விரைவில் வரும். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஏன் இந்த ரீடிங் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்ட்ஸ்ல எந்த கார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.